Yes, the topic is projection of straight lines. Projection of straight lines. இதில் என்ன பார்க்க போறோம்னா you go to draw a reference diagram with standard symbols or notations. Okay, அது என்னன்றது பார்ப்போம். Consider this is a straight line. This is a straight line AB. ஒரு end A ன்னு மார்க் பண்ணீங்க, another end is marked as B. இப்படி வச்சா என்ன சொல்றீங்க? The line straight line lies on HP. இப்படி வச்சா line lies on VP. Okay. இப்போ incline to HP மட்டும் பார்க்க போறோம். லைன் incline to HP. Incline to HP னா இந்த ஆங்கிள் தான் θ. இப்படி இது 0 டிகிரி lies on HP is 0 டிகிரி. 10, 20, 30, 45 அது மாதிரி இந்த ஆங்கிள் தான் θ. θன்றது ஆங்கிள் incline to HP. ஓகே, இப்போ ஏன்ற பாயிண்ட் HP டச் ஆயிருக்கு. இது லிஃப்ட் பண்ண என்ன ஆகும்? இங்க இந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் above HP of point A. above HP னா இந்த டிஸ்டன்ஸ் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் above HP. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் above HP is location of point B. இந்த டிஸ்டன்ஸ் தான் above HP of point B. இது டிஸ்டன்ஸ் above HP of point A. ஓகே, இது வந்து ஒரு ஹைட் கொடுத்து லொகேட் பண்ற. நெக்ஸ்ட் we going to project on the vertical plane. அது என்னன்றது பார்ப்போம். This point A, distance above HP of point A, நேரா ரே மாதிரி போய் படுமா, VP ல போய் படுமா, is marked as A dash. அது மாதிரி B ன்ற பாயிண்ட் projected on the VP marked as B1 dash. It's not a final front view. Okay, இந்த லென்த் பேர் தான் ட்ரூ லென்த் சொல்லுவோம். உண்மையான லென்த் தெரியும், இந்த ஆரஞ்சு லென்த் தான் இந்த TL marked as projected on the vertical plane marked as TL. TL னா ட்ரூ லென்த். ஓகே, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் தான் ட்ரூ லென்த். என்ன லென்த் இருக்கோ அந்த லென்த் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகும் VP ல. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் above HP, டிஸ்டன்ஸ் above HP தான். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல VP-க்கும் லைனுக்கும் இந்த டிஸ்டன்ஸ், இது பேர் இன்ஃப்ரண்ட் ஆஃப் VP. இன்ஃப்ரண்ட் சொல்லுவோம், இன்ஃப்ரண்ட். அப்போ இந்த பாயிண்ட் வந்து A, இந்த பாயிண்ட் B ன்னு சொல்லியிருக்கேன் நானு. இஸ் ஆல்சோ ப்ரொஜெக்டட் ஆன் தி ஹாரிசான்டல் பிளேன். இந்த பாயிண்ட் வந்து நேரா HP-லயும் ப்ரொஜெக்ட் ஆகும், இந்த பாயிண்ட் HP-லயும் ப்ரொஜெக்ட் ஆகும். ப்ரொஜெக்ட் ஆன அப்புறம் இந்த குவாட்ரண்ட்ல வந்து HP மட்டும் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுவோம் இன் கிளாக் வைஸ். அப்ப இது கீழே வந்துருமா? HP வந்து கீழே வந்துடும். ஓகே, இந்த பாயிண்ட் தான் A, இது A dash. A dashனா லெட்டர் வித் டேஷ் வரும் ஃப்ரண்ட் வியூனால. ஃப்ரண்ட் வியூனா இந்த டைரக்ஷன்ல பார்த்தா ட்ரூ லென்த் தெரியும், B1 dash. இது கரஸ்பாண்டிங்கா நீங்க டாப் வியூல பார்க்கறப்ப B1 தெரியும், டேஷ் வராது, வெறும் லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். டாப் வியூனாலே லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் இன்ஃப்ரண்ட் ஆஃப் VP. இந்த டிஸ்டன்ஸ் இன்ஃப்ரண்ட் அது அப்படியே ட்ரேஸ் அவுட் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் பேர் என்னது? டிஸ்டன்ஸ் இன்ஃப்ரண்ட் ஆஃப் VP. கீழே வந்துடும், XYக்கு கீழே வந்துடும் இந்த டிஸ்டன்ஸ். பாருங்க, இதுல இதான் ஃப்ரண்ட் வியூ. இட்ஸ் நாட் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. ட்ரூ லென்த் இதுல தெரியும், அது கரஸ்பாண்டிங்கா டாப் வியூ தான் AB1. இது இப்போ ஷீட்ல வரைகிறப்போ டேக்கிங் யுவர் டிராஃப்டர் ஸ்கேல், இந்த ஹைட் தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் A above HP. ஒரு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுங்க யூசிங் தி டிராஃப்டர் ஸ்கேல். இந்த பாயிண்ட் தான், இந்த டிஸ்டன்ஸ் தான் above HP. இங்க ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க, இது A dash. அந்த A dash தான் இது. இப்போ இங்க ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணுங்க யூசிங் தி லாங்கர் ஸ்கேல் ஆஃப் யுவர் டிராஃப்டர். வந்துட்டு இந்த ஆங்கிள் தான், இந்த ஹாரிசான்டல் லைன் தான் இங்க ஒன்னு வரும். இந்த ஆங்கிள் தான் θன்றது ட்ரூ இன்க்ளினேஷன் வித் HP. சம் 30 டிகிரி எடுத்துப்போம் நம்ம. ஸோ ஒரு 30 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் மார்க் பண்ணுங்க வித் A dash as ரெஃபரன்ஸ். ஓகே, ஜாயின் த மார்க்டு பாயிண்ட்ஸ் யூசிங் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கேல். ஓகே, இது இப்போ ட்ரூ லென்த் வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம்? சே சம் 100 mm. 100 mm ஒரு இன்க்ளைன்ட் லைன் டிரா பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா லென்த் எரேஸ் பண்ணிடுவோம். இது B1 dash. இந்த B1 dash தான், இந்த ஆங்கிள் தான் θ. நான் இங்க 30 டிகிரி எடுத்திருக்கேன். ஸோ சிம்பிள் வந்து θன்னு மார்க் பண்ணுவோம், ட்ரூ இன்க்ளினேஷன் வித் HP. இதுக்கு கரஸ்பாண்டிங்கா டாப் வியூ வரைகிறப்போ இந்த டிஸ்டன்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க, டிஸ்டன்ஸ் இன்ஃப்ரண்ட் ஆஃப் VP. இன்ஃப்ரண்ட்னால அந்த டிஸ்டன்ஸ் XY லைனுக்கு கீழே வரும். ஓகே, ஸோ ட்ரா இங்க ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்ட் டிரா பண்ணி இங்க ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணுங்க. திஸ் ஃபார்ம்ஸ் AB1. இங்க இருந்து வெர்டிகல் ப்ரொஜெக்டார் யூசிங் 2H பென்சில் வரைஞ்சிட்டீங்கன்னா
இது எங்க போய் இந்த XY ஹாரிசான்டல் லைன்ல மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் B. இங்க B1 டேஷ்னால B1 மட்டும் வரும், இங்க A டேஷ்னா A மட்டும் வரும். இது ட்ரூ லென்த் ஆஃப் த லைன் TL. TLனா உண்மையான லென்த் என்னவோ அந்த லென்த் தான் இருக்கும். இது HPல வரீங்க. இது ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் டயக்ராம், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் வித் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன்ஸ். இது வந்து லைன் இன்க்ளைன் டு HPக்கு மட்டும் இது. இதே போல லைன் இன்க்ளைன் டு VPக்கு பார்க்க போறோம். லெட் மீ erase this. லைன் இன்க்ளைன் டு HP is over. நெக்ஸ்ட் லைன் இன்க்ளைன் டு VP. VP இன்க்ளைன்னாலே இந்த லைன் வந்து இப்படி தான் வைக்கணும். திஸ் இஸ் எண்ட் பாயிண்ட் A, another end point is B. ஓகே, இது லைஸ் ஆன் VP. இப்படி டர்ன் பண்ணுங்க. டர்ன் பண்ணா திஸ் இஸ் த ஆங்கிள் லைன் இன்க்ளைன் டு VP. மேல பார்த்தா இந்த ஆங்கிள் தெரியும், டாப் வியூல பார்த்தா இந்த ஆங்கிள் தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் இஸ் லொகேட்டட் அட் ஹியர். இங்க லொகேட் ஆயிருக்கு லைன். ஒரு எண்ட் பாயிண்ட் A, another end point is marked as B, is projected on the HP and projected on the VP also. ஓகே, இப்போ இதான் லைன் இருக்கு. இந்த எண்ட் பாயிண்ட் A இருக்கா, HPல போய் ப்ரொஜெக்ட் ஆகும், marked as A. அதே போல இந்த எண்ட் பாயிண்ட் A is projected on the VP also. VP marked as A dash. A dash letter with dash வரும். அது மாதிரி B point is projected on the HP, marked as B2. Also projected on vertical plane, marked as B2 dash. B2 dash. ஓகே, எந்த வியூல பார்த்தா ஃபுல் லென்த் தெரியும் பாருங்க. இப்படி பார்க்க ஃப்ரண்ட் வியூல பார்க்குறப்போ இந்த எண்ட் பாயிண்ட் A தெரியும், இந்த எண்ட் பாயிண்ட் B தெரியும், ஒரு சின்ன லைன் தான் தெரியும் seen in the front view. Whereas மேல பார்க்குறப்போ இந்த ஆங்கிள் தெரியும். Phi is the notation, angle inclined to VP. ஓகே, அப்புறம் இந்த ட்ரூ லென்த் அப்படியே தெரியும், ஃபுல் லென்த் என்னவோ அந்த லென்த் தெரியும் seen from the top. It's called the top view. It's not final top view இல்ல. ஒரு டாப் வியூன்றது என்னது, ஒரு இன்க்ளைன்ட் லைனோட ட்ரூ லென்த் தெரியும். அந்த லைன் தான் இந்த லைன். ஆஃப்டர் ப்ரொஜெக்டிங் வந்து HP அண்ட் VP, இந்த HP மட்டும் கீழே ரொட்டேட் பண்ணுவோம் 90 டிகிரி. கீழே பண்ண வரும் இந்த லைன் தான் TL. இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் இன்க்ளைன் டு VP வித் ஹாரிசான்டல். Phi is a notation, angle inclined to VP. A, another end is D2. D2 நேரா ப்ரொஜெக்ட் பண்ணா இந்த லென்த் வந்துடும். ட்ரூ இஸ் நாட் ட்ரூ லென்த். இந்த லென்த் தான் ட்ரூ லென்த். இது ஃப்ரண்ட் வியூ லென்த் வந்துடும். இது வாட் இஸ் கால்ட் as FVL சொல்லுவோம். FVLனா ஃப்ரண்ட் வியூ லென்த் ஃபார் கரஸ்பாண்டிங் ட்ரூ லென்த் ஆஃப் லைன் இன்க்ளைன் டு VP. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் தான் above HP. This is location of point, what is called as the location of line. Okay, in the end A, another end is B. In the so மேல இருந்து பார்த்தா என்ன தெரியும், டாப் வியூ தெரியுமா? இட்ஸ் நாட் ஃபைனல் டாப் வியூ. So looking from the top, we can see the point A, one end of the line, another end is marked as B. இந்த ரெண்டு பாயிண்ட் தெரியுமா? A is projected. இந்த பாயிண்ட் A ன்னு அசியூம் பண்ணீங்க. It's projected on the HP, marked as A. அது மாதிரி B என்ற பாயிண்ட் is projected on the HP, marked as B2. இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் இன்க்ளைன் டு VP. மேலே பார்த்தா இந்த ஆங்கிள் தெரியும். Phi is the notation, PHI, phi. பாருங்க, இந்த ப்ரொஜெக்ட் அப்புறம் இந்த லைனை ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த ஆரஞ்சு தான் ட்ரூ லென்த் TL. TLனா ட்ரூ லென்த் ஆஃப் த லைன். A is projected on the HP, B is projected on the HP as marked as B2. இந்த ஃபுல் லென்த் தெரியுமா, இன்க்ளினேஷன். இந்த ஆங்கிள் தான் Phi. இந்த லைனை ப்ரொஜெக்ட் பண்ண அப்புறம் இது எடுத்துட்டா என்ன தெரியும்? as I told you earlier, ட்ரூ லென்த் உண்மையான லென்த் என்னவோ அது தெரியும் டாப் வியூல. இட்ஸ் நாட் ஃபைனல் டாப் வியூ, ஒரு இன்டர்மீடியேட் ஆன்சர் தான் இது. TLனா ட்ரூ லென்த் தெரியும். இந்த ஆங்கிள் தான் Phi, PHI, phi is a notation, angle inclined to VP. A is projected as A, B is projected as B2. Okay, இது வந்து HP ப்ரொஜெக்ட் ஆனதால that comes below the XY line. So XY லைன் கீழே AB2ன்ற லைன் டிரா பண்ணுவோம். அதோட ஆங்கிள் தான் Phi. It's called TL. TLனா ட்ரூ லென்த் ஆஃப் த லைன். Understand? இந்த டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் லொகேஷன் ஆஃப் பாயிண்ட் A above HP. அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். அப்போ இப்படி நேரா போய் ப்ரொஜெக்ட் ஆகும் ரே மாதிரி ப்ரொஜெக்ட் ஆனா ஃப்ரண்ட் வியூ லென்த் வில் பி ஹாரிசான்டல் லைன். இந்த லென்த் வந்து ஷார்ட்டரா இருக்கும். வேற டாப் வியூல போறப்போ இந்த ஆங்கிள் தெரியும். அண்ட் யூ கேன் see the true length of the line. இதை ஷீட்ல வரைய போறோம்.
ஸோ ட்ரா XY லைன். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு வெர்டிகல் லைன் இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே மார்க் பண்ண போகிறோம். ஏ இது கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. டிஸ்டன்ஸ் இன்ஃப்ரண்ட்னாலே அந்த டிஸ்டன்ஸ் கீழே வரும். இன்ஃப்ரண்ட் இப்படி முன்னாடி இருக்குல்ல லைன், இந்த டிஸ்டன்ஸ் பேர் இன்ஃப்ரண்ட் ஆஃப் பாயிண்ட் ஏ. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் லொகேஷன் ஆஃப் பாயிண்ட் பி, இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி, அது கீழே வந்துடும். ஸோ இங்க ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணுங்க யூசிங் 2H பென்சில் லைன். ஓகே, இந்த ஆங்கிள் 5 ஆங்கிள் கொடுத்துருவாங்க. சேஸ் ஆஃப் 45 டிகிரி. அந்த மாதிரி நம்ம 45 எடுத்துப்போம் ஃபார் ரெஃபரன்ஸ். டர்ன் யூர் ப்ரொடெக்டர் வித் திஸ் பாயிண்ட் அஸ் ரெஃபரன்ஸ். இந்த பாயிண்ட் தான் இது ஏன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, 45 டிகிரிக்கு ஒரு இன்க்ளைன் லைன் டிரா பண்ணுங்க. மார்க் எ பாயிண்ட். Read like 0, 10, 20, 30, 45, put a point. Join the marked points using freehand scale. Okay, so in the point is marked as B2. இதுக்கு நேரா வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணீங்கன்னா using 2H pencil you get a front view length. இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. டிஸ்டன்ஸ் லொகேஷன் ஆஃப் பாயிண்ட் ஏ above HP. above HP ல ஒரு ஹாரிசான்டல் லைன் லொகேட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க எண்ட் பாயிண்ட் ஏல ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணுங்க. இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல. டிஸ்டன்ஸ் லொகேஷன் ஆஃப் பாயிண்ட் ஏ above HP. above HP னால அந்த டிஸ்டன்ஸ் XY லைனுக்கு மேல வரும். ஓகே, ஹியர் யூ டிரா ஒரு ஹாரிசான்டல் லைன். இது B2னா இது இந்த பாயிண்ட் B2 டேஷ் லெட்டர் வித் டேஷ். இது ஏனா இதுக்கு நேரா மேல வருது A டேஷ்னு வரும். இந்த ஆங்கிள் தான் phi. ஆங்கிள் இன்க்ளைன் டு ட்ரூ இன்க்ளினேஷன் வித் VP. இது வந்து லைன் இன்க்ளைன் டு HP மட்டும் வித் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன்ஸ். இது லைன் இன்க்ளைன் டு VP. இது ரெண்டும் இப்ப மிக்ஸ் பண்ண போறோம் இன் திஸ் தேர்ட் டயக்ராம். பாருங்க. So first you draw a reference line called as XY line. இது X, இங்க Y னு மார்க் பண்ணிப்போம். இந்த ரெண்டும் காப்பி பண்ணுங்க. For a line inclined to both the planes. இப்ப வரையக்கூடியது ரெஃபரன்ஸ் டயக்ராம். Angle inclined to line inclined to both HP and VP. Question இப்படி தான் கொடுப்பாங்க for 10 marks or 20 marks. Okay. So இந்த distance வந்து questionல கொடுத்துருவாங்க. Distance of location of point A above HP. above HP na that will come above the XY line. ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. அந்த பாயிண்ட் நேரா ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணிட்டு இந்த ஆங்கிள் தான் θ 30 டிகிரி. இந்த பாயிண்ட் தான் A. ஓகே, சோ ரெண்டும் மிக்ஸ் பண்ண போறோம். இது ரெண்டும் கம்பைன் பண்ண போறோம். 30 டிகிரி ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் தான் B1 dash. இதே சிம்பிள் தான் ஃபாலோ பண்ண போறோம். B1 dash is the true length of the line. இந்த ஆங்கிள் தான் θ. ஓகே, இது நேரா ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணுங்க using vertical scale of a drafter. இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்க மார்க் பண்ண போறோம். ஒரு ஹாரிசான்டல் லைன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ், இன்ஃப்ரண்ட் ஆஃப் VP. இது A, இது A dash, இது A. இந்த பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் அஸ் B1. நெக்ஸ்ட் இப்போ இந்த இன்க்ளினேஷன் எவ்வளவு இருக்கு? இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். அதே தான் இந்த பாயிண்ட்டும். இது கம்பைன், இது காப்பி பண்ணியாச்சு, காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இதை சேர்த்துருங்க. இப்போ இன்க்ளைன் டு VP-னால இந்த ஆங்கிள் கொடுத்தோம் சேஸ் ஆஃப் 45 டிகிரி. ட்ரூ இன்க்ளினேஷன் வித் VP னால XY லைனுக்கு கீழே வரும் அந்த ஆங்கிள். 45 டிகிரி ஒரு ஆங்கிள் மார்க் பண்ணுங்க. Join it using freehand scale. True length of the line say some 100 mm. இது 100 mm length draw பண்ணிக்க. True length எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 100 mm for reference.
இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் B2. இங்க இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்ட் டிரா பண்ணுங்க யூசிங் 2H பென்சில். இது எங்க போய் இங்க ஹாரிசான்டல் லைன் பாசிங் த்ரூ பாயிண்ட் A, அது இதுதான் மீட் ஆகுது. அந்த பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as B2 dash. இந்த பாயிண்ட் தான் B2. இங்க B2னால இங்க B2 dash வரும். XY லைன் மேலனால dash வரும். சிம்பிளி லெட்டர்ஸ் மட்டும் இருக்கும் XY லைனுக்கு கீழே. இப்போ இதை வச்சு ஃபைனல் ஃப்ரண்ட் ஃபைனல் டாப் வியூ வரைய போறோம். அது என்ன எப்படின்னா, ஸோ ட்ரா லோகஸ் லைன். இது வரைக்கும் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி இந்த டயக்ராம் வந்துருச்சா. நெக்ஸ்ட் வந்து இது டிஎல்னா இந்த இதுவும் டிஎல் தான். AB2 இந்த ஆங்கிள் தான் 5 இஸ் தி நோட்டேஷன் 5. ஓகே, இப்போ வந்து ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ ஃபைனல் டாப் வியூ வரைய போறோம். அதுக்கு என்ன பண்ணணும், டேக் யுவர் காம்பஸ். Before that, draw locus of line. Locusனா ஒரு horizontal line passing through point B2. ஒரு horizontal line draw பண்ணுங்க. அதே மாதிரி B1 dash இருக்கா, இங்க ஒரு horizontal locus line draw பண்ணுங்க. Using the longest scale of a drafter. Next, take your compass. Keeping A dash as center, AB2 as radius. Draw an arc upward. இந்த ஆர்க் எங்க போய் இந்த லோகஸ் லைன் ஹாரிசான்டல் லைன் மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as B dash. Join A dash and B dash is the final front view. இதுதான் ஆன்சர். Final front view. Okay. இது TL. A dash B1 dash is a TL, whereas A dash B dash is the front view. ஓகே, இதே லென்த் தான் இங்கேயும் இருக்கும். அப்போ இதுவும் என்ன சொல்றீங்க, FVL சொல்லலாம். அதே லென்த் இருக்கிறதால ஃப்ரண்ட் வியூ லென்த் தான். ஆர்க் எடுத்து இந்த டிஸ்டன்ஸ் இப்படி எடுத்தோம், இதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். FVL இது FV ஃப்ரண்ட் வியூனா இது ஃப்ரண்ட் வியூ லென்த். ஓகே, அதே போல டேக் யுவர் காம்பஸ். கீப்பிங் A as center, AB1 as radius. Draw an arc downward. இந்த ஆர்க் எங்க போய் இந்த லோகஸ் லைனை கட் ஆகுதோ is marked as B2. இங்க கட் ஆகுதா, intersect is marked as B dash B. This is the join AB is the final top view using HB pencil. Whereas TL இது TL வந்து AB2 தான். இதுதான் TL true length. Whereas this is AB is the final top view. Final top view or simply TV னா top view. இதே லென்த் தான் இங்க இருந்து ஆர் கட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். அப்போ இது வந்து என்ன சொல்லுவீங்க, TVL. TVLனா டாப் வியூ லென்த் AB1, whereas A dash B2 dash is a FEL. இது front view. A dash B dash is a final front view. AB is the final top view or TV. Okay, so next வந்து இது நோட்டேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். இது வந்து ரெஃபரன்ஸ் டயக்ராம். லைன் இன்க்ளைன் டு போத் த பிளேன்ஸ். லைன் இன்க்ளைன்ட் டு போத் HP and VP. ரெண்டு பிளேன்ஸ்க்கும் இன்க்ளைண்டா இருந்தா ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ ஃபைனல் டாப் வியூ வரதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, நெக்ஸ்ட் நோட்டேஷன்ஸ் பயன்படுத்த போறோம். இப்ப பாருங்க, இதுல வந்து இந்த ஆங்கிள் தான் எது தீட்டா. தீட்டான்றது இதுதான் தீட்டா. தீட்டா இஸ் ட்ரூ இன்க்ளினேஷன். ட்ரூ இன்க்ளினேஷன் வித் HP. கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 5ன்றது என்னது, true is called a true inclination with VP. With VP. இந்த தீட்டான்றது XY லைனுக்கு மேல வரும். XY லைனுக்கு மேல வரும் தீட்டா. 5ன்ற ஆங்கிள் வந்து XY லைனுக்கு கீழே வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்பான்றது ஃப்ரண்ட் வியூ ஆங்கிள் தான். இது எது ஃப்ரண்ட் வியூ, A dash is B dash is a final front view. இதுடைய இது தீட்டா, இதுடைய ஆங்கிள் தான்
இஸ் கால்ட் ஆல்பா. அப்ப ஆல்பான்றது என்னது? இஸ் கால்ட் front view angle. Front view a dash b dash is the final front view angle. அதே போல பீட்டான்றது இது டாப் வியூ. AB is the final top view. இதோட ஆங்கிள் தான் பீட்டா. அப்ப பீட்டான்றது டாப் வியூ ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் FE என்னது? FE னா ஃப்ரண்ட் வியூ. FE னா ஃப்ரண்ட் வியூ. TV னா டாப் வியூ. நெக்ஸ்ட் TL னா ட்ரூ லென்த் ஆஃப் த லைன். TL னா ட்ரூ லென்த். லைன். ஓகே, இதான் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். TVL FEL னா FEL னா ஃப்ரண்ட் வியூ லென்த். FEL. அப்ப TVL னா ஃப்ரண்ட் வியூ லென்த். TVL னா டாப் வியூ லென்த். ஓகே, so இதான் ப்ரொசீஜர். இந்த ரெஃபரன்ஸ் டயக்ராம் சைடுல வரையணும். கொஸ்டின்ஸ் ஆஃப் திஸ் கைண்ட். ரெஃபரன்ஸ் இன்க்ளைன் டு போத் தி பிளேன்ஸ்ல இது இந்த ரெஃபரன்ஸ் டயக்ராம் வரைஞ்சிட்டு இதை பேஸ் பண்ணி ஃபேட் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் யூசிங் தி டிராஃப்டர் ஸ்கேல். ஓகே, இதுல வந்து சில கொஸ்டின் வந்து தீட்டா ஃபை கொடுப்பாங்க. ஆஸ்க் டு ஃபைண்ட் ஆல்பா பீட்டா, இல்ல ஆல்பா பீட்டா கொடுத்துட்டு ட்ரூ லென்த் கேட்பாங்க. ஃப்ரண்ட் வியூ டிரா பண்ண சொல்லுவாங்க, டாப் வியூ டிரா பண்ண, ஒன்னு கொடுத்து இன்னொன்னு கண்டுபிடிக்க சொல்லணும். அது மாதிரி கொஸ்டின்ஸ் இதுல வரும் ரிலேட்டட் டு திஸ். ஓகே, இஸ் லைன் இன்க்ளைன் டு போத் த பிளேன்ஸ், போத் HP அண்ட் VP. பாருங்க, நான் வச்சு காமிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ். இது வந்து லைன் இன்க்ளைன் டு HP இப்படி இருக்கும். லைஸ் ஆன் HP. இது லைன் இன்க்ளைன் டு HP. லைன் இன்க்ளைன் டு HP ஆவும் இருக்குது, இன்க்ளைன் டு VP ஆவும் இருக்குது. ஒரு மாதிரி மிக்ஸ்டா இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் வியூ வந்து ஒரு சின்ன லைனா தெரியும். அது கரஸ்பாண்டிங்கா டாப் வியூ வந்து ABன்னு மார்க் பண்ணுவோம். அந்த AB தான் இந்த AB. இது டாப் வியூ. ஃப்ரண்ட் வியூ வந்து A dash B dash. பாருங்க, ரெண்டுமே HPக்கும் இன்க்ளைன் VPக்கும் இன்க்ளைன்னா ஒரு ஆப்ளிக் ஷேப். ஆப்ளிக்னா கம்பைன்ட் ஆஃப் போத் ஆங்கிள்ஸ். அப்போ ஒரு இரகுலர் லைன் தெரியும். will not have the true length. ட்ரூ லென்த் இருக்காது. பட் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ வந்து A dash B dash. ஃப்ரண்ட் வியூனால இந்த ரிலேஷன் பாக்குது. அந்த அதுதான் இது A dash B dash. டாப் வியூ என்ன தெரியும்? மேல பார்த்தா AB தெரியும். இதுக்கு ஒரு ஆங்கிள் தெரியும். அந்த AB தான் இந்த AB. ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருவாங்க, தீட்டா ஃபை அது மாதிரி டிஃபரன்ஸா வேற வேற கொடுத்துட்டு இன்னொரு கண்டுபிடி சொல்லுவாங்க. அப்ப இந்த டயக்ராம் வெல் வெர்ஸா நீங்க வரைய தெரியணும் சைட் ஆஃப் டிராயிங் ஷீட்ல ஆர் ஃபேட் டயக்ராம். அண்ட் மோர் ஓவர் இதுல இன்னும் கொஞ்சம் நோட்டேஷன்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ நீங்க வந்து இந்த ஆன்சர் வரைஞ்சது கரெக்டா தப்பா எப்படி செக் பண்ணலாம்னா, இங்க இருந்து B டேஷ்ல இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டர் யூசிங் த வெர்டிகல் ஸ்கேல் ஆஃப் எ டிராஃப்டர் வரைஞ்சீங்கன்னா, I'll check it first. இங்க B ல இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணினா இட் ஆல்சோ மெர்ஜஸ் வித் சேர்ந்துரும் with B in the top view. பாருங்க, B ஓட மெர்ஜ் ஆயிடுச்சா? B டேஷ்ல இருந்து ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணீங்கன்னா using the vertical scale of a drafter, it also intersects with the point B in the top view. ஓகே, இது ஒரு எண்ட் ப்ரொஜெக்டர். எண்ட்ன்றது இது AB தான் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லைன். ஸோ B டேஷும் Bயும் கனெக்ட் ஆயிடும். அப்புறம் A டேஷும் A ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்கு. இந்த கேப் இருக்கு இல்லையா, A டேஷ் வெர்டிகல் ப்ரொஜெக்டர், B டேஷ் வெர்டிகல் ப்ரொஜெக்டர். இந்த இடைப்பட்ட ஆங்கிள் தான் இஸ் கால்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ப்ரொஜெக்டர். சில கொஸ்டின்ல இது கொடுத்துருவாங்க, ஆஸ்க் யூ டு ஃபைண்ட் அதர் வேல்யூஸ். இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கேப் இஸ் கால்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ப்ரொஜெக்டர்ஸ். எழுதுற பாருங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ப்ரொஜெக்டர்ஸ். எண்ட்னா எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லைன், அதான் மீனிங். எண்ட் ப்ரொஜெக்டர்ஸ்
சில கொஸ்டின்ல இது கேட்பாங்க, சில கொஸ்டின் இது இன்புட்டாவும் கொடுப்பாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ப்ரொஜெக்டார்ஸ்னு ரெண்டு வெர்டிகல் லைனுக்கும் கேப் தான் அது. சேசம் 50 mm 60 mm 20 mm அப்படி கொடுத்துருவாங்க சில கொஸ்டின்ல. சில கொஸ்டின் இது ஆன்சரா கேட்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் அபோவ் ஹெச்பி. இதான் XY லைன். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ்லாம் இதுக்கு நோட்டேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் பி, பின்றது இது B2, இது XY லைன். இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த டிஸ்டன்ஸ் என்னது அதெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதெல்லாம் தெரிஞ்சாதான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வரைய முடியும். இது ரெஃபரன்ஸ் டயக்ராம் இது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் லொகேஷன் ஆஃப் பாயிண்ட் ஏ. XY லைனுக்கு மேல இருக்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் XY லைன்ல இருந்து இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் அபோவ் ஹெச்பி. அபோவ் ஹெச்பினாலே மேல வரும் ஆஃப் பாயிண்ட் ஏ. அதே மாதிரி இது என்னது டிஸ்டன்ஸ் இன்ஃப்ரண்ட் சொல்ல, இன்ஃப்ரண்ட் FRONT, இன்ஃப்ரண்ட் ஆஃப் VP ஆஃப் லொகேஷன் ஆஃப் பாயிண்ட் ஏ. இன்ஃப்ரண்ட்னால அந்த டிஸ்டன்ஸ் வந்து XY லைனுக்கு கீழே தான் வரும். ஓகே, அபோவ் ஹெச்பினால XY டிஸ்டன்ஸுக்கு XYக்கு மேல வரும் லொகேஷன் ஆஃப் பாயிண்ட் ஏ. அதே போல இந்த டிஸ்டன்ஸ் என்னது, இது XY லைன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் above HP of point B. Okay, இந்த distance XY line க்கு கீழ இருக்கிற distance இது location of point B in front of VP. in front நால XY line க்கு கீழ வரும். எப்படி இங்க A மார்க் பண்ணுவோம் அது மாதிரி B உடைய location. So distance இங்க இருந்து இது வரைக்கும் is called distance in front of VP of point B. இது வந்து பாயிண்ட் A, இங்க இருந்து இது வரைக்கும் இது distance in front of VP of point A, distance above HP of location of point A, distance in front of distance above HP of point B, distance in front of VP of location of point B. இங்க B னால இங்க B வருது, இங்க B னால B, இங்க A னால இங்க A of A, இது of A. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. இப்போ டோட்டலா என்னென்ன ஆங்கிள் பார்த்திருக்கோம். ட்ரூ இன்க்ளினேஷன் வித் ஹெச்பினா தீட்டா, ட்ரூ இன்க்ளினேஷன் வித் விபினா ஃபை, ஃப்ரண்ட் வியூன்றது A dash B dash, அதுடைய ஆங்கிள் தான் ஆல்பா. இது ஃபைனல் டாப் வியூ, AB இஸ் ஃபைனல் டாப், அதோட ஆங்கிள் இதான் பீட்டா. TLனா ட்ரூ லென்த், TVனா டாப் வியூ, FEனா ஃப்ரண்ட் வியூ, TLனா ட்ரூ லென்த், FELனா ஃப்ரண்ட் வியூ லென்த். இந்த டிஸ்டன்ஸ் தான் சேம் ஆஸ் ஃப்ரண்ட் வியூ. TVன்றது AB தான் டாப் வியூ, அதோட லென்த் தான் AB1. TVLனா ட்ரூ இது டாப் வியூ லென்த். இந்த ரெண்டு A dash B dash, A dash A B dash B வெர்டிகல் லைன் ரெண்டு ப்ரொஜெக்டார்ஸ் உங்களோட இடப்பட்ட கேப் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ப்ரொஜெக்டார்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நல்லா வரை தெரியணும். ரஃப்லி யூ ஹேவ் டு பிராக்டிஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். எஸ்.